கோதுமை ரவை டிலைட். கேரட், பட்டாணி, பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து 1/4 கிலோ எடுத்து. கழுவி பொடியாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைத்து கொள்ளவும். 2 வெங்காயம், பச்சை மிளகாயை நறுக்கி வைக்கவும். துவரம் பருப்பு 50 கிராம், உளுந்தம் பருப்பு 50 கிராம், மிளகு, சீரகம் எல்லாவற்றையும் சேர்த்து 20 கிராம் அளவு எடுத்து. மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைத்து கொள்ளவும். அடுப்பில் வாணலியை வைத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு காய்ந்ததும். கடுகு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை போட்டு தாளித்து. 2 கப் தண்ணீர் விட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். தண்ணீர் கொதித்ததும் கோதுமை ரவை மிக்சியில் அரைத்த கலவையையும் கொட்டி கிளறவும். கோதுமை ரவை வெந்ததும் வேகவைத்த காய்களையும் கொட்டி கிளறவும். நன்றாக வெந்ததும் இறக்கி கொத்தமல்லி இலைகளை தூவி விடவும். அரை மூடி எலுமிச்சம் பழச்சாறு ஊற்றவும். சுவையான சத்தான கோதுமை ரவை டிலைட் தயார்.